மேசராசியை தொட்டவன் கெட்டான் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பெரிய வரம் கிடைக்கும் அற்புதமான நேரமாக மேசராசிக்காரர்களுக்கு இந்த வேலை அமைய போகிறது. ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய இரு கிரகநிலைகளும் இணைந்து வலம் வரப் போகின்றன. அதிலும் சுபத்துவ பாதையில் சுகஸ்தானமாகிய 4 இணைந்து வலம் வருவதால் மிகப்பெரிய அளவிலான வாய்ப்புகளும் வரம் கிடைக்கும் அற்புதமான நேரமாக இந்த தருணம் அமைய போகிறது. எனவே மேசராசிக்காரர்களை தொட்டவன் கெட்டான் என்று சொல்லக்கூடிய வகையில் தேவையற்ற வகையில் வம்பு சண்டை சச்சரவுகளை மேற்கொள்ளக்கூடியவர்கள் நிச்சயமாக இந்த தருணத்தில் வீழ்த்தப்படுவதற்கான வாய்ப்புகள் அதீதமாக இருக்கிறது என்பதை திட்டவட்டமாக குரு மற்றும் சுக்கிரனின் இணைவானது எடுத்து காட்டுகிறது. மேசராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மிக வலுவாக குரு பகவான் முதன்மை சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறார். அவர் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வரக்கூடிய இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக ராசிக்கு சகாயமானவராக கருதக்கூடிய 2 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக சுகஸ்தானத்தில் குருவுடன் இணைந்து குரு சுக்கிர யோகத்தை ஏற்படுத்துகிறாருங்க. குரு சுக்கிரன் ஆகிய 2 கிரகநிலைகளும் இணைந்து அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் ராசிக்கு 9 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருப்பவர் குரு பகவான். அதே சமயம் 7 மற்றும் 2ஆம் இடத்தின் அதிபதியாக இருப்பவர் குரு பகவான். இந்த 2 கிரகங்களும் இயற்கை சுப கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. அதிலும் சுகத்துவ பாதையில் சுபஸ்தானத்தில் இந்த இணைவு ஏற்பட்டிருப்பது மிக வலுவான கிரக சேர்க்கை அமைப்பாக பார்க்கப்படுகிறது. முரண்பாடான சில நிகழ்வுகள் என்று சொல்லக்கூடிய விஷயங்களில் அதிரடியான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே மேசராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மிக வலுவாக தனாதிபதியும் சப்தமாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் சுபத்துவ பாதையில் அதீதமான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகிறாருங்க. இந்த இரு கிரகங்களுமே மனித வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு வல்லமை படைத்த கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. தேவகுருவும் அசுரகுருவும் ஒன்றிணைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் குருவினுடைய ஒத்துழைப்பும் உங்களது வழிகாட்டி மற்றும் ஆசான்களின் வழிநடத்தலும் சிறப்பாக கிடைப்பதால் மிகப்பெரிய அளவிலான உச்சபட்ச வளர்ச்சியை இந்த தருணத்தில் மேசராசிக்காரர்கள் நிச்சயமாக சந்திக்க முடியும். மேசராசியை தொட்டவன் கெட்டான் என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று பல பணிகளை நேர்மையாக செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் உங்களுக்கு எந்த விதத்தில் இடைஞ்சல்கள் கொடுத்தாலும் அல்லது உங்களது கடமையை சரியாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் வாய்ப்புகளை வழங்காமல் பல இளைஞல்களை சிக்கல்களை ஏற்படுத்தி வந்தவர்களுடைய நிலை இந்த தருணத்தில் மிகவும் மோசமாக மாறுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு என்பதை தான் சுக்கிரன் மற்றும் குருவினுடைய பஞ்சார அமைப்பு எடுத்து காட்டுகிறது. அதே வேளையில் இந்த தருணத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நீங்கள் நினைப்பதை விட மிக சிறப்பான மாறுதல் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. சுக்கிரன் மிக வலுவாக சுமார் அடுத்த 1 மாத காலத்திற்கு இந்த இடத்தில் இணைந்து வலம் வரப்போகிறார். இதன் விளைவாக திடீர் மாற்றங்கள் வரும். ஏனென்றால் சுகஸ்தானம் என்பதால் நீங்கள் நினைப்பதை விட திடீரென பல சுப நிகழ்வுகளை உறுதி செய்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க போகிறது. மிக பெரிய அளவிலான அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு சுக்கிர யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் மிக வலுவாக குரு சுக்கிர சந்திர யோகமானது கிடைக்க போகிறது. எனவே நீங்கள் நினைப்பதை விட பல விஷயங்களில் தானாகவே பல நல்ல வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது இந்த கிரகநிலைகள் மிக வலுவாக சப்தம பார்வையை தொழில் ஸ்தானத்தின் மீது செலுத்துகின்றன. 7.5 சனி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த தருணத்தில் தொழில் ஸ்தானத்தில் குரு மற்றும் சுக்கிரனின் பார்வை பதிவதால் தொழில் ரீதியாக திடீரென புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை வந்து சேர்வதற்கான சந்தர்ப்பம் உண்டு. திடீரென மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள் ஏற்றம் நிறைந்தவையாக அமையக்கூடிய வகையில் வழிவகை செய்து கொடுப்பதற்கான சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே உண்டு. சுகஸ்தானத்தில் அமர்ந்து தொழில் ஸ்தானத்தை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட திடீர் பணவரவு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக உண்டு. எந்த நேரமும் பணப்புழக்கம்
உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் நிச்சயமாக இருக்குங்க. சில நேரங்களில் கடன் வாங்கினாலும் கூட பணப்புழக்கம் நிச்சயமாக உங்களது கைகளில் புரளும் நேரமாக பார்க்கப்படுகிறது. நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளை இந்த தருணத்தில் சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. வாழ்க்கை துணையுடன் இருந்த மனக்கசப்பு நீங்க போகிறது. வாழ்க்கை துணை உங்களுக்கு மிக பெரிய அளவில் ஒத்துழைப்பா கொடுப்பதால் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான முன்னேற்றம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு. அது மட்டுமல்லாது சுகஸ்தானம் என்பதால் தாய் வழி ஆதரவு நிறைவாக கிடைக்க போகிறது. குடும்பத்தில் நீங்கள் நினைத்ததை விட விரைவாக பல சண்டை சச்சரவுகள் முற்றுப்புள்ளி வைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது. புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று தரிசனம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக தேவகுருவும் அசுரகுருவும் ஒன்றிணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் சுக்கிரனின் அமைப்பால் நிச்சயம் நிறைவாக கிடைக்க போகிறது. சக பணியாளர்களுடைய ஆதரவு மிக சாதகமாக அமையும். இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக இதுவரை கிடைக்காத ஒத்துழைப்பு மிக சாதகமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது சிறு சிறு தொல்லைகள் பல்வேறு வகையான பிரச்சனைகள் என பலவற்றில் இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு அதிலிருந்து வெளிவரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக இந்த தருணத்தில் நினைப்பதை விட பல புதிய வாய்ப்புகள் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சுக்கிரன் மிக வலுவாக குருவுடன் இணைந்து விளம்பரக்கூடிய இந்த தருணத்தில் தானாகவே பொறுப்புகள் உங்களை தேடி வரும். இயக்கத்தக்க வகையில் சிறப்பான மாறுதல்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. கூடுதல் லாபம் உங்களை வந்து சேரும் வேலையாக இந்த தருணம் அமைய போகிறது. உத்தியோகம் தொழில் ரீதியாக கேட்ட இடத்தில் சலுகைகள் நிறைவாக கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. எதை செய்ய நினைத்தாலும் அதை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய சிறப்பான ஆற்றல் இந்த தருணத்தில் உண்டு. தெய்வத்தின் அருள் மிக அற்புதமாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான பிரச்சனைகளை உணர்ச்சி பூர்வமாக அணுகாமல் விழிப்புணர்ச்சியுடன் அணுகி சிரமங்களை விலக்கி மிக சிறப்பான முன்னேற்றத்தை உறுதியாகவே மேம்படுத்திக் கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க போகிறது. குறுக்கீடுகள் அனைத்தும் விலகி சிறப்பான வளர்ச்சியை நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் வாரத்தில் சுக்கிரனின் நாள் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அதோடு மட்டுமல்லாது தங்களால் இயன்றவரை தான தர்ம காரியங்களை மற்றவர்களுக்கு செய்யுங்கள். அதனால் உங்களுடைய வாழ்வில் சுபிட்சம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான மாற்றம் உண்டு. உங்களை தொட்டவர் கெட்டான் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுக்கு சிரமங்கள் சிக்கல்கள் கொடுக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் உங்களுடைய வாழ்வில் இருந்து விலகுவதற்கான வாய்ப்பும் உறுதியாகவே கிடைக்கும். வராகி அம்மன் வழிபாடு மிக பெரிய அளவிலான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நிச்சயமாக உங்களது வாழ்வில்